அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேட்டுப்பாளையத்தில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிச்சுட்டு வர்றாரு. அந்த காட்சிகளை பார்ப்போம். மீண்டும் திட்டங்கள் தர இருக்கக்கூடிய அருமையான எடப்பாடி அவர்கள் நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் அண்ணன் பிஆர்ஜி அருண்குமார், அண்ணன் ஓகே சின்னராஜ், அருமை சோர் எல் முருகன், அதே போல பொன் ஜெய்சீலன், சாந்திராமு, போஜராஜன், நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் 6 பேரையும் அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த அற்புதமான கூட்டத்துக்கு வருகின்ற அத்தனை பேரையும் வருகின்ற வரவேற்று 50 ஆண்டு காலம் இல்லாத வளர்ச்சியை நம்முடைய மேட்டுப்பாளையம், அதே போல கோவை, நீலகிரி, திருப்பூருக்கு தந்த ஒப்பற்ற தலைவராக அருமையான எடப்பாடி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்று கண்டிப்பாக மீண்டும் திட்டங்கள் வர உங்களை எல்லாம் இரட்டை சின்னத்தில் வாக்கு கேட்டு இப்பொழுது தற்போது பேசுவார்கள். வணங்கி மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் நகரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர், நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர், அந்த வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே திரளாக மக்கள் வெள்ளம் குழுமி இருக்கின்றது. இந்த மேட்டுப்பாளையம் நகரத்தில் இருக்கின்ற பூமியே அதிர்ந்து போச்சு. கண்ணுக்கு எட்டன தூரம் மக்கள் வெள்ளம். இதுவரை மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் இந்த அளவுக்கு மக்கள் வெள்ளம் குழுமியது கிடையாது. இந்த முறை பிரம்மாண்டமான கூட்டம். நம்முடைய கூட்டணி இயற்கையான கூட்டணி. அதற்கு எடுத்துக்காட்டு இருக்கின்ற மக்களே சாட்சி. இந்த சிறப்பான எழுச்சிமிகு தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு தலைமையாற்றிய முன்னாள் அமைச்சர் ஆரம்பிச்சவர் தலைமை கழகத்தினுடைய செயலாளர் திரு எஸ்பி வேலுமணி அவர்களே, நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கவுண்டமலை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் மாவட்ட செயலாளர் ஆரம்பிச்சவர் பிஆர்ஜி அருண்குமார் அவர்களே, நிகழ்ச்சிகளை பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் திரு ஓகே சின்னராஜ் அவர்களே, அதே போல அவனாசி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிய பாரதிய ஜனதா கட்சி வெற்றி வேட்பாளர் மத்திய இணையமைச்சர் மரியாதைக்குரிய டாக்டர் எல் முருகன் அவர்களே, நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற சட்டப்பேரவை திரு பொன் ஜெயசீலன் அவர்களே, குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏ திரு ஏ ராம் அவர்கள் போட்டியிடுகிறார். நம்முடைய அதிமுக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களியுங்கள். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய சின்னம். அதே போல உதகமண்டலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் திரு போஜராஜன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். திரு அதிமுகவுக்கு ரெட்டல எந்த சின்னம்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். அதே போல மரியாதைக்குரிய மத்திய இணையமைச்சர் சகோதரர் டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கும் திரு போசிராஜன் அவர்களுக்கும் தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். என்ன சின்னம்? நல்லா சத்தமா என்ன சின்னம்? தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். அதிமுக வேட்பாளருக்கு இரட்டலை சின்னம், நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு தாமரை சின்னம். ஆக நம்முடைய
கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற கழக வேட்பாளர்கள், கூட்டணி வேட்பாளர்கள் அத்தனை பேரையும் பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அனைவருடைய பாத தொட்டு வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மரியாதைக்குரிய சட்டப்பேரவை உறுப்பினர் AK செல்வராஜ் அவர்களுக்கும், அதே போல இந்த பகுதியில் இருக்கின்ற அறிவிச்சவர் நாசர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய அர்ஜுன் அவர்களுக்கும் மற்றும் வரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளுக்கும், கழக உணவு பொறுப்புகளுக்கும் மற்றும் நம்முடைய கூட்டணி மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய நம்முடைய சகோதரர் கப்புச்சிட்டி வினோத் அவர்களுக்கும், கூட்டணியில் கழக அதிமுக நிர்வாகிகள், பாஜக நிர்வாகிகள், பாமக நிர்வாகிகள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள், தமாக கட்சி நிர்வாகிகள், IJK கட்சி நிர்வாகிகள், புதிய நீதி கட்சி நிர்வாகிகள், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக், இந்து மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் கட்சி, கொங்கு வேளாளர் பேரவை, மருது சேனை, தமிழ் மாநில பகுஜன் சமா கட்சி, இவ்வளவு மற்றும் கூட்டணியில் அங்கு வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், வாக்காளர் பெருமக்கள், ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இங்க மத்திய இணையமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் முருகன் தான் வந்திருக்காரு. சட்டமன்றத்தில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு, 33% நீண்ட காலமாக பெண்கள் வைத்த கோரிக்கை. இன்றைக்கு அவர்களுக்கு தனி பிரதித்துவம் வேண்டும் என்று இதையெல்லாம் அறிந்துதான் இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு உள்ளாட்சியில் 33% 50% உயர்த்தணும், உள்ளாட்சியில் 50% உயர்த்தணும். அதே போல இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது நான் எம்பியா இருந்தேன். அப்ப அம்மா 98ல் நம்முடைய நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலையும் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று அப்பொழுது இருந்த நம்முடைய அண்ணன் தம்பித்துறை அவர்கள் சட்டத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ மறைந்த வாஜ்பாய் அவர்கள் பிரதமர் இருந்தார். அந்த காலகட்டத்தில் நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா கொண்டாந்தாங்க. இந்த நம்முடைய மகளிருக்கு 33% இட மசோதாவை கொண்டு வந்தது அதிமுக இருக்கிற காலம், அம்மா காலம். அப்ப கொண்டாந்து பாரதிய ஜனதாவுடைய கட்சியில் நாம் இடம்பெற்றிருந்தோம். பாரதிய ஜனதா ஆட்சி அந்த காலகட்டத்தில் 98ல் மறைந்த போற்றுதலுக்குரிய வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமர் இருந்தார். இது எல்லா கட்சியிலும் ஆலோசனை நடத்தி அந்த மசோதா கொண்டாந்து நம்முடைய சட்டத்துறை அமைச்சரான திரு தம்பித்துறை அவர்கள் அந்த மசோதாவை படிச்சுட்டு இருக்கும்போது உடனே முலாயம் யாதவ் அந்த கட்சியில் இருந்து வந்தவர் நாடாளுமன்றத்தில் பிடுங்கி கிழிச்சு வச்சுட்டார். நாடாளுமன்றத்திலேயே பிடுங்கி 4ஆம் முனை கிழிச்சு வச்சுட்டாங்க. அப்பவே நின்று போயிட்டது. அதை இப்பொழுது இருக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அம்மா கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த பாராளுமன்றத்தினுடைய தொகுதி வரையறை வேண்டும் என்ற திட்டமிட்டது ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். தமிழ்நாட்டில் இந்த பாராளுமன்ற தொகுதி வரைமுறை வருகின்ற பொழுது நம்முடைய எண்ணிக்கை குறையும் என்ற ஒரு தவறான கருத்தை, அவதூறான பிரச்சாரத்தை அவரும் அவருடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி, தோழமை கட்சிகள்லாம் அறிவிப்பு கொடுத்து வீடு வீடா கருப்பு கொடி கட்டுறாங்க சொன்னாரு. நானும் வழி பூரா பார்த்தேன், ஒரு கருப்பு கொடி கூட கண்ணுக்கு தெரியல, ஒரு கருப்பு கொடி கூட. ஏன்னா அவர் பேசுவது பொய். திரு ஸ்டாலின் வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாம் தெரிவிக்கின்ற கருத்துக்கு பதில் கருத்து சொல்ல முடியல. சொல்ல முடிஞ்சுதா? இன்னைக்கு அதிமுக ஆட்சி 2010 2021 வரை நாம என்னென்ன சாதனை பண்ணோம், மக்களுக்கு என்ன நன்மை செஞ்சோம் அப்படின்னு நாம சொல்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படிதான் சொல்றாங்களா? என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கு போட்டியாம். தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற தேர்தல் என்ன? நல்லா சத்தமா சொல்லுங்க. நடக்கிற தேர்தல் என்ன தேர்தல்?
தமிழ்நாட்டில் தான் நடக்குது சட்டமன்ற தேர்தல். அப்புறம் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன தொடர்பு? இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாடு உருப்படியாமா? திரு ஸ்டாலின் அவர்களே, மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற மக்களுக்கு தெரிகிற விஷயம் கூட இந்த முதலமைச்சருக்கு தெரியல. நடக்கிற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு போச்சு. இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே அகற்றப்பட வேண்டும் என்று நடைபெறுகிற தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல். இன்றைக்கு ஊழல் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற தேர்தல். அந்த அடிப்படையில் தான் அண்ணா திமுக பாரதிய ஜனதா இன்றைக்கு அற்புதமான கூட்டணி வச்சிருக்கிறோம். நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற அமைப்பை ஏற்படுத்தி பல கட்சிகள் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு மக்கள் வராத திமுக ஆட்சியை அகற்றப்படுவதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி. அகற்றுவீங்களா? திமுக வீழ்த்துவீங்களா? இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.